வாங்க இன்றைக்கி நாம் கடலக்காய், வேர்க்கடலை காய், பச்சைக்காய் அதை எப்படி ஆவியில் வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு தண்ணி கொதிச்ச பின்னாடி இட்லி பாத்திரத்தோட அடித்தட்டத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம கடலக்காய் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் பச்சைக்காய் அதை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கடலக்காயை வச்சு சாப்பிட்றதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தண்ணிக்கு இருக்காது, காய்க்கு உள்ள நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரி. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து பார்த்தோமா கடலக்காய் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பார்த்தா நல்லா வெந்துடும். சாப்பிட்டு பார்த்து வேகலைனா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க, வேகட்டும். கூடவே வெல்லம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கடலக்காய்